சார் நான் குடிக்கிறதில்ல, புகைப்பிடிப்பதில்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு ஏன் சார் வந்து விந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, என்னென்ன பழக்கம் இருக்குது? கெட்ட பழக்கம் இல்லை, ரைட்டு, ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. வேறு என்ன பழக்கம் இருக்குது? எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. உண்மையை சொன்னால் நான் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது தான் உண்மையை சொல்கிறார். என்னென்ன? நான் கைப்பழக்கம் பண்ணேன், காலேஜில் படிக்கும்போது பண்ணேன், ஸ்கூலில் படிக்கும்போது பண்ணேன். இப்படியே சொல்லும் போது ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக் கிடையாது, பாக்கு போயில, கெட்ட பழக்கம், போதை சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. நல்ல மனிதர். ஆனால் ஒரு பழக்கம் உண்டு, மாஸ்டர்பேஷன், சுய இன்பத்துக்கு அடிமையாகிறாரு. அப்போ சுய இன்பம் ஆனவங்களுக்கு விந்து பரிசோதனை பண்ணும்போது என்ன ரிப்போர்ட் வருது? கவுண்ட் இல்லை, ஆக்டிவ் இல்லை. நிறைய பேருக்கு கவுண்டே இல்லாமல் போகுது, ஜீரோவில் நிற்கிறாங்க. பர்சன்டேஜ் பத்தலைன்றது ஒரு சிலர், ஜீரோவில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சிலர், எனக்கு கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் நைட்டே பண்ணலன்னு சொல்கிறது ஒரு சிலர் இருக்காங்க. தமாஸ் இல்லைம்மா, சீரியஸாக சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு நிறைய ஆண்கள் மனைவியை இன்னும் சந்தோஷமாக வச்சுக்காமல் இருக்கிறாங்க. அழுகுறான், வேதனைப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து வேதனைப்படும். திருமணம் ஆச்சு, இது வரைக்கும் எங்கள் வீட்டை தொடவே இல்லைங்க. கிட்ட போகிறாரு, கிட்ட போய் நாங்கள் 2 பேரும் வந்து ஓரளவு அப்படி பண்ணும்போது அவருடைய உறுப்பு ஏஞ்சிருக்கவே மாட்டேங்குது, நாங்கள் எப்படி செக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்த ஆண்களுக்கு வலிமையாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில் ஸ்தலம் மற்ற பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இயற்கையான முறையில் ஜேசிபியோ இல்லை இயந்திரங்களோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட கோயிலெலாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வலிமை இல்லைன்றதால எல்லாமே மிஷினரி வந்துச்சு. அப்போ அந்த வலிமை இல்லாத மிஷினரி வந்து ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியுமா? மனுஷனுக்கு தெம்பு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ உங்கள் உடம்புல வந்து பலம் குறையிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆன்ம சக்தி ஏந்துட்டீங்க அப்படின்னா, வருங்காலத்தில் உங்கள் மனைவியுடைய லைஃப் என்ன ஆகும்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது.